விசாரிச்ச வரைக்கும் அந்த இடத்துக்கு ஓனர் அடிக்கடி வரதில்லை போல இருக்கு. ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும்தான் இருக்கான். நம்ம ஆளு அவங்கிட்ட போய் பேசியிருக்கான். அவன் கேட்டதுக்கு வாயே திறக்கலையா. ஓனர் இன்னைக்கு வர செய்தியே சொல்லியிருக்கான். அங்க வீடு ஏதாவது இருக்கா சார்? வீடெல்லாம் ஒன்றும் இல்லையா, சின்னதா ஒரு ஹட்டு போட்டு வச்சிருக்காங்களாம். ஒரே காடு மாதிரி நிறைய மரங்கள் இருக்கான். ஜன்னல் கதவெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்க, இதுக்காக மரம் தேடி அலைய வேண்டியதில்லை. ஓனருக்கு அந்த இடத்த விற்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா தெரியல. நல்ல இடம், அந்த இடத்த விலைக்கு கேட்காமல இருந்திருப்பாங்க. வேஸ்டா போட்டு வச்சிருக்காங்கன்றது மாத்திரம் எனக்கு தெரியுது. பேசி பார்த்தா தெரிஞ்சிட்டோம் சார். அந்த இடத்துக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரலாம், அந்த ஏரியா அப்படி. ஆனா அந்த ஓனர் வெளியூர்ல எங்கேயோ இருக்கார் போல. வெளியூர்ல இருந்துகிட்டு இடத்த சும்மா போட்டு வச்சிருக்காருன்னா ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. ஆனா அவருக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமலா இருக்கும். ஆமா, நீ எப்படிமா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ண? என்ன சார் பண்றது, குடும்ப சூழ்நிலை, தேவைகள். அது சரி, உங்க அக்காவோட கல்யாண விஷயத்த சொன்னேன். உங்க வீட்டுல எத்தனை பேரு? இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா இல்ல சார், அப்பா இருக்காரு. நாங்க 5 சிஸ்டர்ஸ். எனக்கு மூத்தவங்க 2 பேரு, எனக்கு அப்புறம் 2 சிஸ்டர்ஸ். அப்ப சம்பாதிக்கிறது நீ மட்டும் தானா? ஆமா சார், தங்கச்சிங்க படிக்கிறாங்க. அப்ப யாருக்கும் கல்யாணம் ஆகலையம்மா? மூத்த அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த அக்காக்கு தான் இன்னைக்கு நிச்சயம் பண்றாங்க. இன்னைக்கா? என்னம்மா சொல்ற? அங்க போனா இந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் பணம் தேடுறது எப்படி சார்? அதான் நான் இங்க வந்துட்டேன். ஓ, புரியுதுமா. அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது போல இருக்கு. ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு மட்டும் அந்த ஓனர் ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்க, நான் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, நீயும் செட்டில் ஆயிடலாம். உங்க அக்கா கல்யாணம் மட்டும் இல்லை, உங்க சிஸ்டர் கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். உங்க வாக்கு பலிக்கட்டும் சார். கண்டிப்பா பலிக்குமா. எங்க அப்பா நிமிந்து பார்த்தாலே கழுத்து சுளிக்கிரும் போல இருக்க. அப்பா, இவ்வளவு பெரிய வீடா? நம்ம தமையந்தி கொடுத்து வச்சவதான். ஐயா, சார் இருக்காங்களா? நீ முதல்ல போமா. வாங்க மம்மி, வாங்க. பாப்பா. சம்மந்தி, சம்மந்தி. நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. லஞ்சுக்கு வர சொன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்திருக்கீங்க. ஏய், சும்மா ரெடி. அங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு தான் வந்தோம். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க சாப்பிடாம வந்தாலும் இங்க செய்யறதுக்கு ஆள் இல்ல. ஓஹோ, சும்மா இரு. நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அதான் அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் பண்ணல. இல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பிடலான்னு. அதான். நிச்சய ஓலை வாசிக்கிறது 11 மணிக்கு மேல தானே? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. நிச்சய ஓலை 11 மணிக்கு வாசிச்சாலும் நாங்க நல்ல நேரத்துக்கு புறப்பட்டு வரணுமோ இல்லையோ? 11 மணிக்கு மேல இங்க புறப்பட்டு வந்தா நல்ல நேரம் போயிடுமோ இல்லையோ? அதுவும் சரிதான். நீ போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இருக்கட்டும். இல்ல பரவாயில்லங்க. பிருந்தா, நீ போய் அப்பாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வா. என்னம்மா? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என் மருமக எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா.
வணக்கம் சம்பந்தி. உட்காருங்க உட்காருங்க. வாங்க. அதான் சொல்லிட்டு நீங்க உட்காருங்க. நல்லா வணக்கம் இருக்கா? சிவகுமாரா. என்ன ஏதுன்னு கேளுடி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மத்த ஏற்பாடு பண்றேன். ஓ, தப்பிச்சு ஓடுறதுலயே குறியா இருப்போ. பூஜை சாமான் வரல, இன்னும் ஐயரும் வரல. டயம் இருக்குல்ல, வருவார் வருவார். என்ன நேரமே கிளம்பி வந்துட்டீங்க போல் இருக்கு. மன்னிக்கணும், நேரம் சரியா தெரியல. நல்ல நேரம் பார்த்து கிளம்பினதுனால சீக்கிரமா வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம வீடு தானே. தேன்மொழி வரலையா? அவளுக்கு கொஞ்சம் அவசர வேலை இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. நீங்க வேற திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, அதான். பெரிய ப்ராஜெக்ட். அதான் அன்னைக்கு நீங்க இருக்கும்போது சொன்னாலே கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்னு. அதை விட முடியுமோ? பணம் வருதுன்னா வேலை தாங்க முக்கியம். டப்பு டப்பு தானே எல்லாம். காஃபி சாப்பிடுங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள. என்ன மாப்பிள, அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ஸ்மார்ட்டா இருக்கள். என் பையன் கேஷுவல் ட்ரெஸ்லயே சூப்பரா தான் இருப்பான். ஹலோ, எங்க அண்ணன் எப்பவும் ஸ்மார்ட் தான். எவ்வளவோ பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு தரேன்னு கியூல வந்து நின்னாங்க. ஆனா விதி இங்கெல்லாம் முடிச்சு போட்டிருக்கு. ஆண்டவன் போட்ட முடிச்ச மாத்த முடியுமா? எங்க பொண்ணு ராசியான பொண்ணு. கல்யாணமானா பையன் எங்கேயோ போயிடுவான். அந்த லக்கி பொண்ணு இருக்கிற வீட்டை தான் பார்த்தோமே. இங்க வந்து எங்க வீடும் அந்த மாதிரி ஆகாம இருந்தா சரி. சில பொண்ணுகளால பிறந்த வீட்டுக்கு யோகம் கிடையாது, புகுந்த வீட்டுலதான் யோகம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ? ஏன் உங்களுக்கு தெரியாதாக்கும்? நான் உங்களை 2-3 தடவை பார்த்திருக்கேன். ஆனா உங்க ஆத்துக்காரரோட சேர்ந்து பார்க்கலையே. நான் உங்களை 2-3 தடவை பார்த்திருக்கேன். ஆனா உங்க ஆத்துக்காரரோட சேர்ந்து பார்க்கலையே. ஏன் அவரை பார்த்தாதான் பொண்ணு கொடுப்பீங்களா? அதுக்கு இல்ல, எங்க பொண்ணை கொடுக்க போறோம். இந்த குடும்பத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? மிஸ்டர் சங்கூதி, இப்படிலாம் பார்த்தா நாங்க அந்த வீட்டு வாசப்படியே மிதிச்சிட கூடாது. டேய் சும்மா இருடா. இப்ப என்ன கேட்டுட்டேன்? அவ ஆத்துக்காரரை பார்க்கல, எங்க இருக்கான்னு தான் கேட்டேன். அவர் இங்க தான் சென்னையில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பேர் ரவிச்சந்திரன். ஓ சரி சரி. இல்ல இது வரைக்கும் நான் பார்க்கல, அதனால கேட்டேன். ஏதோ வேலை பிஸி, அதனால தான். கல்யாணத்துல பார்க்க தானே போறீங்க? நீங்க எப்போதும் இங்கதான் இருப்பீடா இல்ல உங்க ஆத்துக்கு போயிருவேடா? இதுவும் அவ வீடுதான், அவ இங்கதான் இருப்பா. ஏன் போய் டென்ஷன் ஆறே? நான் சும்மா ஒரு தகவலுக்காக வேண்டி கேட்டேன். ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கா, முடிஞ்சதும் போயிடுவா. அண்ணா என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் மேக்ஸிமம் இங்க தான் இருப்பேன். எனக்கு இங்க இருக்கதான் பிடிக்கும். இவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு ஏன் போய் சொல்லிட்டு இருக்க நீ? ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் இங்கே இருப்பேனா இல்ல என் புருஷ வீட்ல இருப்பேனான்னு டவுட் அந்த ஆளுக்கு. அவரு அடிக்கடி வெளியூர் டூர் போயிடுவாரு, அப்பப்ப வருவாரு. இப்ப கூட ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிருக்காரு, அதான் அவரால வர முடியல. சரியா போச்சு போங்க. நான் கூட என்ன நினைச்சேன் தெரியுமா? இவளுக்கும் இவ ஆத்துக்காருக்கும் சண்டை ஆகி போச்சுன்னு நினைச்சிட்டேன். இவன் எப்பவுமே இப்படித்தாமா, மனசுல பட்டத பட்டுன்னு போட்டு உடைச்சிருவான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, வெளிப்படையா பேசுறது நல்லது தானே. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். பிருந்தா, நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க, போய் ரெடியாக போ. பால்கார வர நேரத்துல இவங்க வந்து உட்காருவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? வாய் பேசாம போ. நான் ரெடியாகி வந்துடுறேன். உங்க பொண்ணு தேன்மொழிக்கு ஃபோன் போட்டு வேலை முடிஞ்சிருந்தா உடனே வர சொல்லுங்க. பேச வேண்டியது நிறைய இருக்கு. சரிங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வாய வச்சுட்டு சும்மா இரேண்டா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. அந்த பொண்ணு அவ ஆத்துக்காரோட சண்டை போட்டுன்னு அவ ஆத்தோட இருக்கதா என் காதுக்கு வந்தது.
அவ எங்கேயோ இருந்துட்டு போறா. நோக்கு என்னடா வந்தது? நான் அதுக்கு சொல்ல வரலம்மா. இவ இங்க இருந்தா தமையந்திக்கு வில்லங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் படபடன்னு பேசுறது தான். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? தமயந்தி அதெல்லாம் பார்த்துப்பா. மாப்பிள்ள தங்கமான பையன், மாமியாரும் தங்கமானவளா இருக்கா. அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்படியே தாண்டி போனோம்னு வச்சுக்க, பீச் வந்துடும். இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல சார்? ஆமாம்மா, இதோட மட்டும் முடியல. அதோ தெரியுது பார், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அவரோட இடம் தான். அந்த பக்கம் வழியாவும் நம்ம வரலாம். இடம் நல்லா இருக்குல்லம்மா? ஆமா சார், ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடம் மட்டும் அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ சொல்றது சரிதாம்மா. வில்லா கட்டி நம்ம கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஓனர் வந்துட்டாரப்பா. அவர் வராருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வர்றாருன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். நாங்க வெயிட் பண்ணி பார்க்கறோம். அதெல்லாம் வேணாங்க, கிளம்புங்க. ஏன்பா, அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். பார்க்காம எப்படி கிளம்புறது? அவர் இங்க வரும்போது யார் வந்தாலும் அவருக்கு பிடிக்காது. முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறோம். ஐயா, தயவு செய்து போயிருங்க. உங்களை உள்ள விட்டது தெரிஞ்சா அவர் சத்தம் போடுவாரு. வரட்டும்பா, நான் பேசிக்கிறேன். தெரிஞ்சவர் தான், ஒன்றும் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. அவர் ரொம்ப கோவக்காரரு. என்னப்பா இது? எது சொன்னாலும் உங்க ஐயாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்ற? உங்க ஐயாவோட இடத்த புடுங்கிட்டு போக வரல, பார்த்து பேசிட்டு போகத்தான் வந்தோம். உங்க ஓனர் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஓனர் வந்துட்டாரா? அவரெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் முடியாது? அவர் யாரையும் பார்க்க விரும்ப மாட்டாரு. ஏன் இவங்கள மட்டும் பாப்பாரா? அவங்கள போக சொல்லிட்டேன். பிரச்சனை வந்து அவங்க பாத்துக்குவாங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. என்னையா லொட லொடன்னு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இரு. ஆர்கே, ஹரிகிருஷ்ணன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? மறுபடியும் ஆப் வைக்கவா? அவசரப்படாத கரண், என்னன்னு போய் விசாரிப்போம் வா. சும்மா நோய் நோய் பேச. இன்னைக்கு இவனை விடக்கூடாது. என்ன சார் இந்த பக்கம்? அதையே நான் கேட்கலாம்ல, நீங்க என்ன இந்த பக்கம்? அந்த நங்கநல்லூர் வீட்டை அடிச்சிட்டு போன மாதிரி இந்த இடத்தையும் அடிச்சிட்டு போலான்னு பாக்குறியா? நான் உங்களை மாதிரி சீட்டிங் பண்ணி இந்த இடத்துக்கு வரல. பரம்பரையா தொழில் பண்றவங்க நாணயம் தான் எங்களோட ஃபவுண்டேஷன். ஏய் கரண், நாணயத்தை ஃபவுண்டேஷனை போட்டு ரூபா நோட்ல பில்டிங் கட்டுறாரு இவரு. காமெடியா இல்ல? அத கிளம்ப வீடு மாதிரி இது விட மாட்டேன். அந்த வீட்டை உங்களை மாதிரி ஏமாத்த நினைக்கல, காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆமாமா, நாணயம் கரன்சி போட்டு பரம்பரையா பண்ற பெரிய கன்ஸ்ட்ரக்டர் 5 ஃப்ளோர் ஆபீசர் வச்சிருக்காரு. எதுக்கு ஒரு லேடி புரோக்கர் கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? ட்ரெடிஷ்னலா பிசினஸ் பண்ற வாழ முடியலையும் லேடியால முடியுமா? ஆர்கே, மேட்டர் புரியலையா? அதான்
மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் யுவர் பிஸ்னஸ். நீங்க ஒரு பிஸ்னஸ் மட்டும் பார்த்துட்டே இருந்தா நான் எதுக்கு பேசணும்? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க தான் தேவையில்லாம என் கூட மோதுறீங்க. ஏய் மோதரண்டா, நீங்க மோதி பாடுறா. போய் போலீஸ் கூப்பிடுறியா? கூப்பிடுறா பார்க்கலாம். அதான் பார்த்தேனே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போலீஸுக்கு பயந்து ஓடினது. ஏதாவது பேசினேன் உன் கதை எங்கே முடிச்சிடுவேன். ஏய் ஐயா அங்க பாருங்க, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. எங்க முதலாளி வர நேரம் ஆச்சு, முதல்ல நீங்க கிளம்புங்க. உங்க ஓனரை பார்க்காம நான் போக மாட்டேன். நீ என்ன பண்றியோ பண்ணிக்க போ. பாக்குறேன். ஐயா நீங்களாவது கிளம்புங்க. நானும் அவரை பார்த்துட்டு தான் போவேன். நீ போய் உன் வேலையை பாரு. சார் என்ன சார் இவங்க இவ்ளோ பிரச்சனை பண்றாங்க? பண்ணட்டும், நானும் விடுறதா இல்லை. என்னை மீறி இவங்க இந்த இடத்தை எப்படி வாங்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியலையா. நான் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. சார் வணக்கம். இவங்களை யார் உள்ள விட்டது? உங்களுக்காக கேட்ட திறந்து வச்சிருந்தேன். அவங்க வந்துட்டாங்கய்யா. யோ மனுஷங்களே வேணானதே தனியா வந்திருக்கேன். எதுக்கு உங்களை உள்ள விட்டேன்? சார் உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்றோம். செடிகளுக்கு பதியம் போட்டாச்சா? நேத்தே எல்லாம் போட்டாச்சு முதலாளி. என் பேரு ஹரிகிருஷ்ணன். நான் கிருஷ்ணா பில்டர்ஸ் எம்டி. ட்ரெடிஷ்னலாக 3 ஜென்ரேஷனாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் பெரிய பில்டர்ஸ் நாங்கள். ஊரை நாசம் பண்ணி பாலைவனமாக்கிட்டு இதில் பெருமை வேணும். தலைமுறை தலைமுறையா பண்றாராம். கேட்டியல்ல? இது யாரு? தேன்மொழி, என்னோட கன்சல்டன்ட். என்ன கன்சல்டன்ட்? எதை பிடிக்கலாம், எந்த மரத்தை வெட்டலாங்கிறதுக்கு ஒரு கன்சல்டன்ட். ஊரு பூரா இடத்த வாங்கி போட்டுட்டு ஃபிளாட் கட்டுறதா நம்ம வேலை. நாளைக்கு சோத்துக்கு சோத்தை பிச்சு திமிங்க. உன் பேர் என்னமோ சொன்னாரு? தேன்மொழி. தேன்மொழி நல்ல தமிழ் பெயர். ஆமா, உனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பழப்பு? நாண்டுகிட்டு சாகலாம். உங்களை மாதிரி மனுஷ பிள்ளைகளை தீண்டக்கூடாது தான் இப்படி ஓரமா வந்து உட்காந்துருக்கேன். இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த லேண்டை விற்கிறதா ஐடியா இருக்கா? வித்தா வாங்கி எல்லா மரத்தையும் வெட்டிட்டு இதை கான்கிரீட் காடாக்கலான்னு பாத்தியா?
எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். என்கிட்ட பணம் இல்லைன்னு அவன்கிட்ட சொன்னா எவ்வளவு கொடுப்பேன்? எவ்வளோயா கொடுப்பேன்? இங்க உள்ள மரமெல்லாம் உனக்கு கண்ணை உறுத்துது இல்ல? ஏய் இங்க வாயா. என்னையா இந்த வர வணக்கங்க. ஏய் நீ ராமகிருஷ்ணன் தானே? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. பெரிய மனுஷன் தான். மறக்க முடியுமா உன்ன? அழுக்கு வேட்டி ராமகிருஷ்ணன். ஹலோ, இது யாருக்கு? எது அது? இப்போ அப்போ அழுக்கு வெட்டி ராமகிருஷ்ணன் 5 பிச்சை எடுத்தவன். ஏன் முனி அவனுக்கு ஞாபகம் இல்ல? நம்ம சேலம் ப்ராஜெக்ட்டுக்கு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே லம்பாட் சொன்ன ராமகிருஷ்ணன் அவனுக்கு ஞாபகம் இல்ல? அழுக்கு வச்சு ராமகிருஷ்ணனா வெளுத்து போயிட்டா முதலாளி. முதலாளி உடம்பெல்லாம் அங்கங்க மினுக்குது முதலாளி. அதனாலதான் ஆளு அடையாளம் தெரியல முதலாளி. முனியா தப்பா எடுத்துக்காத. எனக்கு உனக்கு சரியா அடையாளம் தெரியல. அதான் பணத்தை வசூல் பண்றேன்னு அந்த பணத்தோட ஓடி போயிட்டல. அம்மா உன் கூட ஒருத்தன் இருப்பான, கோவிந்த் கபூரோ இல்ல சிங்கோன்னு ஒருத்தன். அவங்க அவர் இறந்துட்டாரு. அவரோட தம்பி கரண். ஓ, அண்ணன் போனதும் தம்பியோட கூட்டு கலவணி ஆயிடுச்சு. 5 பேத்துக்கு அப்ப ஆளுக்கு வீட்டோட வந்து நிப்ப இப்ப பளபளன்னு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்ப? கரண் சார் ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த பில்டர். உங்க அண்ணனும் நானும் ஆரம்ப காலத்துல இவர்கிட்ட தான் வேலைக்கு சேர்ந்தோம். உங்க அண்ணனுக்கும் எனக்கும் ரியல் எஸ்டேட்ல இவர் தான் ஆனாவானவே சொல்லி கொடுத்தாருன்னு பாத்துக்கேன். பதிலுக்கு எனக்கு ஈனாய் என்ன கத்து கொடுத்துட்டு ஓடி போயிட்டீங்களா 2 பேரும்? ஆனா உனக்கு அந்த திருட்டு மொழி மட்டும் மாறவே இல்லை. அது கிடக்கட்டும், இங்க என்ன பண்றீங்க? இல்ல இந்த இடத்த விற்க போறாங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம். நீங்க தான் ஓனரா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாத்தியா முனியா கால கொடுமைய? இடத்த கொடுத்தா நீ என்ன பண்ண போற? எல்லாத்தையும் தரமட்டம் ஆயிட்டு அதுல படுத்து ஊர்ல போறியா? ஏய், இங்க இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கு என்ன வயசாக தெரியுமா உனக்கு? அது ஒவ்வொன்றும் எவ்வளவு தடைகளை தாண்டி வளருது தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும் உங்களுக்கு? கையால ஒரு செடி நட்டுரும் தான் தெரியும். நீங்களும் தான் புடுங்குற ஆளுங்களாச்சு. மரங்களை இப்படி வெட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? ஒரே நாள்ல எல்லாத்தையும் மொட்டையடிச்சிடலாம். பெத்த பிள்ளைகளை கொல்றது, மரங்களை வெட்டுறது ஒன்னியா? இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது சமுதாய சிந்தனை வேணும். ஊர்ல நெல்லு சோளம்லாம் விளையிற மேட்டு வேலை பார்த்து வாங்க வேண்டியது, பின்னாடி போற தண்ணியை பிளாக் பண்ணிட வேண்டியது. அப்புறம் மத்த இடம்லாம் வறண்டு போயிடல. அப்புறம் ஒன்றை தான் கொடுக்கணும். அப்புறம் உங்க அம்மா பேரு, அப்பத்தா பேரு, தாத்தா பேரு இதெல்லாம் பிளாட் போட்டு பணத்தை கொட்ட வேண்டியது. எவனை பாரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், கன்சல்டன்ட், கத்தரிக்காய், மட்டன். ஏய் மண்ணும் தாய் ஒண்ணி அதை முழுக்க மொட்டையா சோத்துக்கு என்ன பண்ணு? ஊருக்கு ஒரு காடுகள் இருந்தது, எல்லாத்தையும் அழிச்சு வீடு கட்டியாச்சு. யானை வாழற இடத்துல வீட்டை கட்டிட்டு அப்புறம் யானை ஊருக்குள்ள வந்துச்சுன்னு கலவரம் பண்ண வேண்டியது. இதுல டிவில பேட்டி வேற கொடுக்கறது. ஏன்னா மிருகத்திற்கு அறிவுல கொஞ்சம் மனுஷனுக்கு இருக்க வேணாம். இதுல 6 அறிவு படைச்சவனு பெருமை வேற. பனி பெய்ய வேண்டியதுல மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டியதுல வெயில் அடிக்குது. இயற்கையை குழப்பி விட்டாச்சுல. அப்புறம் சுனாமி வருது, பூகம்பம் வருதுன்னு இயற்கையை குறைசனா அப்படி. மனுஷங்களுக்கு பண்ற அக்கிரமத்துக்கு பூமி மொத்தமா பொழந்துக்கிட்டு எல்லாரையும் உள்ள இழுத்துக்கிட்டா கூட தப்பு கிடையாதுங்க. தப்பே கிடையாது. சின்ன வயசுல ஊருக்குள்ள எத்தனை குளங்குட்டையை பார்த்திருக்கோம். எவ்வளவு அழகா ஆறுகள் வாய்க்கால் இருந்தது. இன்னைக்கு ஒண்ணு கூட காணுமையா, எல்லாம் போயிடுச்சே. இப்ப நான் இடத்த கொடுத்தேன்னு வச்சுக்க, நீ மரத்தை வெட்டி பில்டிங் கட்டிட்டு அதுல ஏசி போடுவேன், குளத்தை எல்லாம் மூடிட்டு அதுக்கு மேல ஸ்விம்மிங் பூல் கட்டுவேன். அப்புறம் வீட்டு பால்கனில பிளாஸ்டிக் செடி வச்சு இயற்கையை காப்பாற்றணும்னு விளம்பரம் வேற. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பணம் தானே முக்கியம். காடு வேண்டாம், மழை வேண்டாம், மண்ணு வேண்டாம், பணம் மட்டும் போதும் இல்ல. பணத்தை பொட்டி பொட்டி நல்லா சேர்த்து வைங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சோத்துக்கு பதிலா பணத்தை திங்க கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். விட்டமின் விட்டமின் மணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். சீக்கிரம் பாருங்க, சாப்பிடறதுக்கு ஒருபடி அரிசி கூட கிடைக்க போறது. என்னடா ஊருக்குள்ள புதுசு புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சு சாப்பாட்டெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு ஆதங்கப்பட்டா எங்க அப்பா. ஆனா இன்னைக்கு குடி தண்ணிக்க ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடுச்சு. இருந்து நமக்கு புத்தி வரலையே. இதோ பார், இது ஏன் இடம். இங்க இருக்கிற ஒவ்வொரு செடிக்கு பின்னாடி, ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் என் பிள்ளைங்கடா. என் பிள்ளைங்களை விலை கேட்டு வந்திருக்கீங்களா எல்லாரும்? இந்த பிள்ளைங்களோட அப்பனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஒரு நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள எவனுங்க நிக்க கூடாது. ஓடி இருக்க முனியா. அருவாளை தீட்டி வச்சிருக்கல, நல்ல கூர்மையா திட்டி வச்சிருக்க முதலாளி. கேட்டீங்கல்ல?
மனுஷ பிள்ளைகளை வெட்டி போட்டா மரம் நல்லா வளரும். நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன், செய்வேன். நீங்க எல்லாம் உயிரோட என்னையா பிரயோஜனம்? மரத்துக்காக பிரயோஜனப்படுது. கிளம்புங்க கிளம்புங்க சார். ஆமா, ஏய் ராமகிருஷ்ணா, வாழ்க்கையில உன்னை இனிமே சந்திக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதான் உனக்கு கடைசி. இனிமே இந்த ஏரியா பக்கம் வந்தா அவனை கையை காலை விட்டு ஒன்று அப்படியே புதைச்சிருவான். ஜாக்கிரதை.